சுரேகா பாரு, நீ தோத்து போயிட்ட. என்னோட நண்பன் வந்துட்டான். அதோ பாத்தியா, மொத்த டீமோட வந்திருக்கான். சந்தோஷமான நேரத்துல ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? என்ன மூஞ்சிய தூக்கி வச்சுக்காம கொண்டாடவா சொல்றீங்க? இந்த திக்விஜயோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட ப்ராப்பர்ட்டியை நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு தயா. அப்படியா? விஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ். அப்புறம் நீயும் இந்த ஷெர்வானில ரொம்ப நல்லா இருக்கு. Nice. இந்த ஷர்வானி ஸ்ரேயாவோட சாய்ஸ். டாடி அப்படியா? கல்யாணத்துக்கு போறீங்களா, கொஞ்சம் பந்தாவா போங்கன்னு சொல்லி அமிச்சா. மம்மி, என்கிட்ட நீ பொறுமையா இருமா, நீ எதிர்பார்த்தது கிடைக்கும்னு சொன்னியே, ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? கல்யாணம் பண்ண போறவங்க மூஞ்சில சந்தோஷத்தை பாருங்க. ஏமா இவ்ளோ பொறுமையா இருந்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும். ஐ ப்ராமிஸ் யூ. இப்ப மணமகனும் மாலையை மாத்திக்கோங்க. திக்விஜய், விஜய், கண்ணு தரவா. விஜய், விஜய், தம்பி விஜய். விஜய், பாருங்க. சார், இஸ் நோ மோர். என்ன என்ன பாச்சு இப்படி திடீர்னு போயிட்டு? இவங்க என்ன சொல்றாங்க? என்னாச்சுப்பா? திக்விஜய், மொத்த கிளப்பையும் சீல் பண்ணுங்க. முக்கியமான விஷயங்கிறது யாரும் வெளியவே போக கூடாது. போங்க போங்க. ஒரு நிமிஷம். எங்களோட விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த ரிசார்ட்ல இருந்து யாரும் வெளியில போகவே கூடாது. ஆனா பிரதிமன். மனோஜ், இங்க பாரு மனோஜ், இது ரொம்ப சீரியஸான விஷயம். மா, அங்க இருக்கவர் யாரு? எனக்கு என்னடி தெரியும்? இவர் எங்க அப்பாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் சிஐடிஸ். இங்க இருந்து தப்ப முடியாது, நினைச்சாலே போட்டுருவானுங்க. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, திக்விஜய கொலை பண்ணிருக்காங்க. அந்த பிளாக் பவுடர் பிளாஸ்ட் நடந்துச்சுல்ல, அந்த பிளாக் பவுடர்ல தான் ஏதோ இருந்திருக்கு. அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. பிரதிமன் ஆனா எங்க மேலேயும் பட்டிருந்தது. ஆனா அவன் மட்டும் எப்படி செத்து போனா? அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். திக்விஜய யாரு கொன்னாங்கன்னு. காஜல், இந்த சிஐடி காரங்க இங்க எப்படி? ஐயோ, மொத்த ஆட்டமும் களைஞ்சிடுச்சு. அட கடவுளே, நம்ம கண்டிப்பா மாட்டிக்க போறோம். உனக்கு தான் தெரியும்ல, ஏசிபி மனோஜ் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு. நீ எப்பவுமே டிம்பி கூட தானே இருப்ப. எனக்கு எப்படி தெரியும் மம்மி? மனோஜ் மாமா உங்க அண்ணன், ஏன் அண்ணன் இல்ல. இத பாரு காஜல், இப்ப இங்க சம்பவம் நடந்துருச்சு. வெளியில யார் என்ன கேட்டாலும் நீ உன் வாயை திறக்காத, புரியுதா? உன் பேர் என்ன? கிருஷ்ணா. கிருஷ்ணா. உன் பேரு? நீங்க தான் இங்க மேனேஜரா? ஆமா சார். சஞ்சய். சஞ்சய் சார், இந்த கலர் வெடி யாரோட ஐடியா? சார், சார், ஐடியா கொடுத்ததுல என்ன தப்பு? சார், மாப்பிள்ளை வீட்டுல தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். இல்ல சார், எல்லா கல்யாணத்துலயும் இப்ப இப்படித்தான் நடக்குது. சார், பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களை சிக்க வைக்கிறதுக்காக போட்ட பிளான் இது. ஆனா கடைசியில இப்ப அவங்க என் பிள்ளையவே கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. திக்விஜய் உங்க பையனா என்ன? நான் அவனோட அத்தை. ஆனா சார், நான் அவனை ஒரு அம்மா மாதிரி வளர்த்து ஆளாக்குனேன். அப்படின்னா நீங்களும் அங்கத்தும் திக்விஜய் கூட கனடாவில் இருந்தீங்க, அவரோட வீட்டுல? ஆமா சார்.
திக்விஜயோட பேரண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தான் அவனை வளர்த்தோம். நீங்க 2 பேரும் திக்விஜய் பார்த்துக்கிட்டீங்களா இல்ல திக்விஜய் உங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டாரா? நீங்க 2 பேரும் திக்விஜயோட தூரத்து சொந்தமா? ஆமாங்க, இவ அவனுக்கு தங்கச்சி மாதிரி. அவனுக்கு ராக்கி கூட கட்டியிருக்கா. ஒரு நிமிஷம், தங்கச்சியா? ஆனா என்கிட்ட யாரோ ரியாவை நீங்க திக்விஜய்க்கு கல்யாணம் பண்றதா சொன்னாங்க. நோ, நீங்க என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணு அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சதா சொல்றது எல்லாமே போய். ஹாய். உங்களுக்கு இங்க யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? ஐ மீன், தம்பி விஜயோட ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சரி போனவன விடுப்பா. ஒண்ணு மட்டும் சொல்லு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன்பா நான் எனக்காக கேட்கல, என் பொண்ணு காஜலுக்காக தான் கேக்குறேன். அதையே இப்ப கேக்குறீங்க? இப்பதான் உங்க ஃபேமிலியில ஒரு கொலை ஒண்ணு நடந்திருக்கு, நீங்க கல்யாண பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சரி கிளம்புங்க. கிளம்புறேன். ஆனா நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்களா சஸ்பெக்ட்ஸ். திக்விஜயும் நானும் 6 மாசம் முன்னாடி சோஷியல் மீடியால மீட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட பாண்டிங் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அதான் நாங்க வீட்ல சொல்லலான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் எங்க வீட்லயும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க சார். ஆனா திக்விஜய் ஃபேமிலியில யாருமே சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. எஸ்பெஷலி அவரோட பாஸ். அவங்க எப்பயுமே எங்க கிட்ட உங்க கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒருவேளை திக்விஜய லவ் பண்றாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவங்க தான் ஏதோ. அவங்க திக்விஜய லவ் பண்ணியிருந்தா அவரையும் கொல்ல போறாங்க, உங்களை தானே கொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட பிளான் நினைக்கிறேன். ஆனா தவறுதலா திக்விஜய் இறந்துட்டாரு. அப்படியா? அவரோட பாஸ் யாரு? ஐயோ, இந்த பொம்பளை ரொம்ப டிராமா குயினா இருக்கா. சரியான டிராமா குயின். மேடம், உங்க அழுகையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்படிங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் அந்த திக்விஜயை தான் முழுசா நம்பி இருந்தேன். பிசினஸ் தானே முக்கியம் சார். ஆமாமா. ஐ அம் மிஸ்ஸிங் விஜய். ஆமாங்க. பங்கஜா, உங்களுக்கு குடிக்க தண்ணி ஏதாச்சும் கொடு. ஓகே சார், இதோ வரேங்க. சாரி. கலர் பிளாஸ்டோட ஆபரேட்டர் யாரு? சார் அமித். அவரை தான் தேடிட்டு இருக்கேன் சார். பிளாஸ்டுக்கு அப்புறமா எங்க ஓடி போனார்னே தெரியல. ஆளையே காணோம். கண்டிப்பா அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் சார். சார் சார், அமீதுன்ற ஒருத்தன் தான் அந்த கலர் பிளாஸ்டர் பண்ணியிருக்கான். அவன் இந்த ரெசார்ட்டை விட்டெல்லாம் வெளியே போயிருக்க மாட்டான். இங்க தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். ஐயோ கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. சாதாரண ஒரு ஆளுக்கும் விஜய்க்கு என்ன சார் விரோதம் இருக்க முடியும்? விஜயும் தீப்தியும் கனடால இருந்தாங்க. இதுக்கான பதில் அந்த அமித்தை சொல்லுவான். அந்த அமித்தை தேடுங்க.
ஏயா உனக்கும் கத்துற சத்தம் கேட்டுச்சுல? ஆமா ஆமா கேட்டுச்சு. கார்கி, நீ என்னமா பண்ற? பாடியை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேண்டியதானே? இப்ப பாடியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப மொத்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஐம் சோ சாரி சார். நான் என்ன யோசனை? என்னத்தை யோசிச்ச? கார்கி, நீ ஏதாவது பண்ணணும்னா நான் உனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன்ல. சரி வா, இங்க வா, மெதுவா தூக்கு. இங்க பாரு கார்கி, நம்மளோட ப்ரொஃபஷன்ல சின்னதா கூட ஒரு தப்பு நடக்க கூடாது. இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன் அந்த ஏசிபி சாருக்கு? அந்த ஆள் எனக்கு கடிச்சே தின்றுவார். சார் நான் இனிமே பாத்துக்கிறேன் சார். எப்பவும் கவனமா இருக்கணும். இது ஒன்னும் ஸ்கூல் லெபார்டரி கிடையாது. நாம இங்க ஒரே ஒரு தப்பு, சின்னதா தப்பு பண்ணா கூட அது ஒருத்தரோட மொத்த வாழ்க்கையை மாத்திடும். Do you understand that? எஸ் சார். சரி, இப்ப வேலையை பாரு. சார் சார் சஞ்சய். யாரு இவன்? இவனை தெரியுமா? என்னாச்சு? தெரியுமா இவன் உனக்கு? சார் இவன் தான் அமித். இவனுக்கு என்னாச்சு சார்? யாரோ இவனை தலையில அடிச்சு கழுத்து நெரிச்சு கொன்னு இருக்காங்க. சார் முதல்ல ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு, மாப்பிள்ளை இறப்பு. அப்புறம் சந்தேகப்பட்ட எந்த பிளாஸ்ட் ஆபரேட்டரை நம்ம தேடணுமோ இப்ப அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. பங்கஜ் சார். பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பு சார். நாம இங்க இருக்கும்போதே 2 கொலை நடந்திருக்கு. ஆனா கொலை செஞ்சவன் நம்ம கண்ணு முன்னாடியே தெம்பா நடமாடிட்டு இருக்கான். உன்னோட இந்த கோபம் ஒரு நாள் நமக்கே பேராபத்தா முடியும்னு நான் அப்பவே சொன்னேன். மம்மி, இது வரைக்கும் எந்த பேராபத்தும் நமக்கு வரல. ஆனா இப்படியே வெளிரி போன மூஞ்சல சுத்தனேன்னு வை, கண்டிப்பா சிஐடியால நமக்கு பெரிய ஆபத்து வரும். ஏண்டி சொல்லும் போதே உனக்கு வேர்க்க ஊத்துது. இங்க பாருமா, இப்ப நம்ம வெளியே போறோம். ரொம்ப நேரமா இங்கேயே இருந்தோம்னா அப்புறம் எல்லாரும் நம்மளதான் சந்தேகப்படுவாங்க. வா 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 இரு. வெளியே போய் உனக்கு ஒருவேளை பதட்டமா இருந்துச்சுன்னு வை, நல்லா இழுத்து மூச்சு விடு. சரி மம்மி, சரி. இந்த தடவை மட்டும் இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துட்டோன்னு வை, திரும்ப நம்ம இந்த பக்கமே வரக்கூடாது. சரியா? ஐயோ கடவுளே, எப்படியாவது எங்களை காப்பாத்தி கொடுப்பா. அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டோம். உனக்கு எந்த பரிகாரம் வேணாலும் பண்றேன். போதும். ஏண்டி நீயும் வேண்டிக்கோடி. என்ன இதெல்லாம்? இந்த சிஐடிகளால என்ன இப்படிலாம் அடைச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, நான் ஒரு கனடியன் சிட்டிசன். ஒரு ஃபோன் பண்ணேன்னு வைங்க எங்க எம்பசிக்கு, உங்க எல்லா சிஐடிஸோட வேல்யூ அப்பவே போயிடும். புரியுதா? ஆனா இங்க பாருங்க ஸ்வேதா மேடம், நீங்க இப்ப எப்படி கால் பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம மொபைல் போன்ல அவங்க வாங்கி வச்சிருக்காங்கல்ல. அப்படின்னா எழுந்துறீங்க மகாராஜா, உங்க போனை போய் வாங்குங்க. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஆபீசர், எதுக்காக எங்களை இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? வெளியில விடுங்க எங்களை. ஒரு நிமிஷம், ஏய் பயமுடுங்க, பேசாதீங்க. யாரும் கத்தக்கூடாது. இப்ப இங்க இன்னொரு கொலையும் நடந்திருக்கு. ஆமா, கொலையா? இன்னொரு கொலையா? அடுத்ததா இங்க யாரு வேணாலும் சாகலாம், புரியுதா? பேசாம அமைதியா போய் உட்காருங்க, போங்க. பாஸ், இந்த திக்விஜயோட பாடியில பிளாக் கலர்ல ஒரு பவுடர் இருந்ததுல, அதுல ப்ளூட்டோனிக் கெமிக்கல் இருக்கு. ஆனா அதனாலலாம் யாரும் சாக மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த கெமிக்கல் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
அதனாலலாம் ஒருத்தங்க சாக மாட்டாங்க. அதுல அவ்வளோ டேஞ்சர் இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இது அவ்வளோ டேஞ்சரஸா இருந்திருந்தா அங்க யார் யார் மேலெல்லாம் இந்த கருப்பு பவுடர் விழுந்ததோ அவங்க எல்லாருமே இறந்துருக்கணும்ல. ஆனா சாகலையே. அப்ப விஷயம் கிளியர். இந்த கெமிக்கல்னால யாரோட உயிரும் போகல. அப்புறம் எந்த ட்ரக்கால இருந்திருக்காரு அதையாவது சொல்லு. சொல்றேன். இவரோட பாடியில கொஞ்சம் விஷமும் கலந்திருக்கு. ஆனா அந்த விஷம் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு. அதனால ஒருத்தருக்கு வாமிட்டிங் வேணா வரலாம், தலை சுத்தலாம், மயக்கம் வரலாம். ஆனா அதனால யாரும் சாகலாம் மாட்டாங்க. அது என்ன விஷயம்? போஸ், அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கல. நாம பிளட் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. அளவுக்கு நமக்கு இப்ப அவ்வளவு டைம் இல்ல. இப்போ உங்ககிட்ட இன்னொரு பாடி அனுப்பி வைக்க போறோம். இன்னொரு பாடியா? ஆமா. இது அமித்தோட போன் ஆச்சு. சார், இது அமித்தோட மொபைல் ஃபோன். இந்த அமித் ஒரு கேம் பைத்தியம் சார். இந்த கேம் விளையாடுறதுக்காக யாரோ 5 மில்லியன் ஜெம்ஸ் டோக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அட என்ன பூர்வி இதெல்லாம்? இங்க மர்டர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஜெம்ஸ் பத்தி பேசுற? ஆமா, யாராவது இந்த கேம் பைத்தியமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டோக்கன் பணத்தை விட விலை மதிப்பானது. அப்புறம் அமித்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த டோக்கனோட மதிப்பு 5 லட்சம் ரூபாய். ஓ, அப்படின்னா சார் கொலைகாரன் பிளாக் பவுடர் பிளாஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக அமித இந்த கேம் மூலமா ஹையர் பண்ணிருக்கான். அப்புறம் 5 நாளைக்கு முன்னாடி ஏஞ்சல் பிரியாங்கிற கேமருக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஏஞ்சல் பிரியாவா? இந்த பேரே ஃபேக் தான் சார். பூர்வி, இதை மட்டும் கண்டுபிடி. இந்த ஏஞ்சல் பிரியா அமித்துக்கு 5 லட்சம் கேமிங் ஜெம்மை எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணான்னு கண்டுபிடி. என்னாச்சு பூர்வி? ஏதாவது கண்டுபிடிச்சியா? சார், அந்த ஏஞ்சல் பிரியா யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. எந்த லேப்டாப்ல இருந்து அந்த ஜெம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அதோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்கேன். குட். சார், அந்த லேப்டாப் திக் விஜயோடது. இந்தாம்மா. மம்மி, நானே இப்ப போய் சிஐடி கிட்ட ஏஞ்சல் பிரியாவை பத்தி சொன்னா என்ன ஆகும்? ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி? இந்த பாருமா, உனக்கு அந்த சீரிஸ் பத்தி தெரியாது. அவங்க கிட்ட வம்பு வச்சுக்காத. ஐயோ, என்ன மம்மி இது? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நாம போய் சொல்லிட்டோம் வை, நாம இதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். ஆனா எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. மம்மி ரிலாக்ஸ். நீ டென்ஷனே ஆகாதம்மா. இப்போ இது நம்மளோட கடைசி ஸ்டெப்புமா. இதுக்கப்புறம் நாம 2 பேரும் சேஃப் ஆயிடுவோம். நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்னோட பையன் திக் விஜய் அவளை கொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்தானா? நாங்களே எங்க பிள்ளை எழுந்து வருத்தத்துல இருக்கோம். ஆனா நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்க மேல தேவையில்லாம பழிய போட்டீங்கன்னா. அட ஜானகி, உனக்கு இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸை பத்தி தெரியாது. நீங்க எல்லாரும் உங்களோட வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்புற வழியை பாருங்க. சார், நீங்க இந்த பொண்ணு அப்பாவோட ஃப்ரெண்டு தானே? அதனால தான் அந்த மரணத்தோட பழியை எங்க மேல போடுறீங்களா? சார், உங்களுக்கு தெரியாது, எனக்கும் ஹோம் மினிஸ்ட்ரியில ஆள் இருக்காங்க. முதல்ல என் போனை கொடுங்க. ஒரு போன் போட்டேன்னு வைங்க, அப்புறம் நாங்க யாருன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. கொடுங்க, போனை கொடுங்க. முதல்ல நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எல்லா மரியாதையும் எனக்கும் தெரியும். முதல்ல போனை கொடுங்க, காட்டுறேன். சார், சார், இவங்கள யாரு ஏஞ்சல் பிரியான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு? எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி காஜல், போங்க. she is no more. என்ன? காஜல், 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 காஜல்.
காஜல் இருங்க ஒரு நிமிஷம் விடுங்க தள்ளுங்க தள்ளுங்க என் குழந்தை அழாதீங்க அழாதீங்க. என்ன இடங்க இது ஒவ்வொருத்தரா இப்படி இறந்துகிட்டே இருக்காங்க காஜல் என் குழந்தை ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட ஏஞ்சல் பிரியாவை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், என் பொண்ணு அங்கிருந்து திடீர்னு வேகமா ஓடி வந்தா. நானும் அவ பின்னாடி ஓடி வந்தேன் சார். என்கிட்ட அவ எதையும் சொல்லல. காஜல் எழுந்திரிமா. அங்கிள் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. முதல்ல இந்த திக்விஜய்க்கு, இப்போ இந்த பிளாஸ்ட் ஆபரேட்டர் அமித்க்கு, இப்போ என் கசன் காஜலுக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் இறக்குறாங்க. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. என்ன பாஸ் நீங்க ஒண்ணுன்னு மொத்தம் 3 பாடி அனுப்பி வச்சிருக்கீங்க. சரி ஒன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் அங்க கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா இல்ல சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒன்னு பாக்குறதுக்குள்ள இன்னொன்னு அனுப்புறீங்க. மொத்தம் எத்தனை பாடி இருக்குன்னு மொத்தமா சொல்லிடுங்களேன் ப்ளீஸ். இதோ பாரு சோலங்கி, உன்னோட ஜோக்க கேட்க எனக்கு டைம் இல்ல. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு. கார்கி நீயே சொல்லு. சார் இந்த பொண்ணோட உடம்புலயும் விஷம் இருக்கு. கேட்டீங்களா? சரி ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த பொண்ணு உங்களை தேடி ஓடி வந்தான்னு தானே சொன்னீங்க? சோலங்கி பொண்ணு எங்களை பார்த்து வந்தா. ஏஞ்சல் பிரியாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அதுக்குள்ள மயங்கி விழுந்துட்டா. ஹலோ பாஸ், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கேக்குறேன். இங்க பாருங்க, திக்விஜயோட பாடியில அப்புறம் காஜலோட பாடியில ஒரே மாதிரியான விஷம் தான் இருக்கு. திக்விஜயோட பாடியில விஷம் கம்மியா தான் இருந்தது, ஆனா காஜலோட பாடியில அந்த விஷம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் பாஸ், இந்த காஜலோட மரணம் அந்த விஷத்தால தான் நடக்குது. சார் அப்போ திக்விஜயோட மரணம்? திக்விஜயோட மரணத்துக்கான காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா? திக்விஜயோட பாடிக்குள்ள ஒரு கருப்பு கலர் பவுடர் இருந்ததுன்னு. அந்த பவுடர்ல ஒரு விதமான கெமிக்கல் இருந்தது. ஆனா பாஸ், அந்த கெமிக்கல்னால திக்விஜயோட பாடியில கொஞ்சமா இருந்த விஷத்தினால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருச்சு. அந்த ரியாக்ஷன்னால தான் இந்த திக்விஜய் மரணம் நடந்திருக்கு. அப்படின்னா சார், காஜலை கொல்றதுக்கு விஷத்தை மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா திக்விஜயை கொல்றதுக்கு மட்டும் விஷத்தையும் பிளாஸ்டையும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க. எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சோலங்கி ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இந்த விஷயம் திக்விஜய் அப்புறம் காஜலோட உடம்புல எப்படி வந்துச்சு? அதுதான் பிரச்சனை பாஸ். அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த திக்விஜய் அப்புறம் இந்த காஜல், இந்த 2 பேர் பாடியிலையும் எந்த அடையாளமும் இல்ல. இன்ஜெக்ஷன் போட்ட அடையாளமோ இல்ல காயமோ எதுவும் இல்ல. அதனாலதான் இந்த 2 பேரோட உடம்புக்குள்ள அந்த விஷம் எப்படி கலந்ததுன்னே எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல பாஸ், நீங்க 5 தடவை சொன்னீங்க. அதாவது இந்த காஜல் நடந்து உங்களை தேடி வந்திருக்கா. நடந்து கிட்ட வந்தவ விழுந்துட்டாளா? பாஸ் கொஞ்ச நேரம் இருங்க, இப்ப நான் இதுக்கு விடைய கண்டுபிடிக்கிறேன். இருங்க பாஸ், செம காமெடி இருக்கு. உன்னோட செருப்பை கொடு. சார் அட உன் செருப்பை குடுமா. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? உங்களுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டி வருமோ தெரியல. பொறுங்க, நான் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்றேன். சார் பார்த்து சார் பார்த்து. ஏம்மா இதெல்லாம் எப்படி போட்டு நடக்கிறீங்க? எவ்வளவு உயரமான ஹீல்ஸ், மை காட். இத பாருங்க, இதோ இதோ இந்த செருப்பை தான் திக்விஜய் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த சாண்டல தான் காஜல் போட்டுக்கிட்டு இருந்தா. பாஸ், இந்த 2லயுமே இதோட இன்னர் சோல் இருக்குல்ல, அதுல விஷத்தை தடவி இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, விஷமானது ஸ்கின் வழியாவும் உடம்புக்குள்ள புகுந்து ரியாக்ஷன் பண்ணும். இதுதான் நடந்திருக்கு. இந்த சாண்டில்ல இருந்த விஷம் இருக்குல்ல, அது ஸ்கின் வழியா கொஞ்சம் கொஞ்சமா காஜல் உடம்புல கலந்துருச்சு. அதனால தான் அவ கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட நடந்து வர்றதுக்குள்ள உடம்பு முழுக்க ஃபுல்லா விஷம் ஏறிடுச்சு. அதனால தான் வந்து நின்ன உடனே அவ விழுந்துட்டான். கண்டுபிடிக்கணும், இந்த செருப்பு காஜலோடதா இல்ல வேற யாரோடதா? இந்த சாண்டல்ஸை கவனமா பாருங்களேன். சொல்லுங்க, இந்த சாண்டல்ஸ் காஜலோடதா
இல்ல சார், இந்த செருப்பு என் பொண்ணு காஜலோடது இல்ல. இது அந்த ரூம்ல கடந்துச்சு. யாரோடதுன்னு தெரியல. ஏன், என்னாச்சு? இல்லைங்க, இந்த சாண்டலோட சோல்ல ஒரு விஷம் இருந்துச்சு. அது மூலமா தான் காஜல் இறந்துட்டாங்க. காஜல், காஜல் என்னை விட்டுட்டு போயிட்டேம்மா. திக் விஜய் அவரோட செருப்புலயும் இதே விஷம் தான் இருந்துச்சு. அதனாலதான் அவரு இறந்திருக்காரு. சார், இந்த இந்த சாண்டல்ஸ் அது என்னோடது. இந்த செருப்பு உன்னோடதா? உன்னோட செருப்பை போட்டுக்கிட்டு காஜல் சுத்திட்டு இருந்தாளா? இந்த செருப்பு காஜல் கிட்ட எப்படி போச்சு? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியுமே அங்கிள். நான் ரொம்ப நேரமா இந்த சாண்டல்ஸை தேடிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. அதனாலதான் இன்னொரு சாண்டல்ஸ் போட்டு போனேன். நீங்க இன்னும் விஷயத்தை புரிஞ்சுக்கல அங்கிள். கொலைகார யாரா இருந்தாலும் அவன் திக்விஜய் மட்டும் இல்ல, என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதனால தான் ஏன் சாண்டல்ஸ்ல பாய்சன் போட்டிருக்கான். அப்புறம் காஜல், காஜல் சின்ன வயசுல இருந்தே என்னோட சாண்டல்ஸ் க்ளோத்ஸ் போட்டுக்க ஆசைப்படுவா. பல நேரத்துல எனக்கு தெரியாமலும் எடுத்து போட்டுப்பா. இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. அவ அவசரத்துலயோ இல்லைன்னா என் சாண்டல்ஸ் திருடியோ அவ அதை போட்டிருக்கா. அதனாலதான் விஷம் அவ உடம்புல கலந்துருச்சு. அத்தை, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. காஜல், அட, இப்ப யார் செருப்பமா தூக்கிட்டு வந்த? உன் திருட்டு புத்தி உன்னை விட்டு போகாதா? திருடி. திக்விஜய்க்கு இந்த செருப்பை யார் வாங்கி கொடுத்தது? பிரத்யுமன், அத நான் தான் வாங்கி கொடுத்தேன். நீ கொடுத்தியா? ஓம் நாராயண வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரே பரமாத்மனே. என்னைய ஏன் முறைச்சு பாக்குற? இது எங்களுடைய சம்பிரதாயம். வீட்டு வாசல்ல மருமகனோட காலை கழுவி அவனுக்கு புது செருப்பு நாங்க போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் தான் வரவேற்பே நடக்கும். இங்க பாருங்க, ஏதாவது பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? சரி, ஒரு விஷயம் சொல்லு மனோஜ். மாப்பிளைக்கு செருப்பை மாட்டி விடுறதுக்கு முன்னாடி அந்த செருப்பை நீ எங்க வச்சிருந்த? 3 நாள் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். என் பொண்ணோட சாண்டில், மாப்பிள்ளையோட செருப்பு, அத இங்க ரெசார்ட் ரூம்ல தான் வச்சிருந்தேன். சரி, யாராச்சும் அது மேல கை வச்சாங்களா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? கல்யாண வீட்டு அவசரத்துல யார் எதுல கை வைக்கிறாங்கன்னு எப்படி பார்க்க முடியும்? அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சார், திக்விஜய் செருப்பாலையும் காஜல் சாண்டல்ஸ்ல இருந்த விஷத்தாலையும் இறந்திருக்கா. ஆனா சார், கொலைகாரன் தீப்தியை தான் டார்கெட் பண்ணிருக்கான், காஜல் இல்ல. ஆனா இந்த விஜயோட மரணம் அந்த செருப்புல இருந்த வெறும் விஷத்தால மட்டும் நடக்கல. அந்த பிளாஸ்ட்ல இருந்த அந்த கருப்பு பவுடரும் அதுக்கு ஒரு காரணம் தானே. இந்த காஜலும் திக்விஜயும், இவங்க 2 பேரோட மரணத்துக்கும் பிளாஸ்ட் ஆபரேட்டருக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் இந்த ஏஞ்சல் பிரியா, யார் அந்த ஏஞ்சல் பிரியா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப பெரிய மர்மம் இருக்கு. காஜல் இந்த ஏஞ்சல் பிரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. அதத்தான் இந்த காஜல் நம்ம கிட்ட சொல்ல வந்தா. ஆனா அதுக்கு முன்னாடியே காஜல் இறந்துட்டா. ஏஞ்சல் பிரியா, இந்த ஏஞ்சல் பிரியா யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. சார், ஆபூர்வி, சார் கண்டுபிடிச்சிட்டேன். ஏஞ்சல் பிரியா கிடைச்சிட்டா. கஷ்டடா. அவ இங்க தான் இருக்கா, நம்ம எல்லார் முன்னாடியும். இங்க இல்ல. இங்க இருந்து ஓடி இருக்க மாட்டா. இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். சரி, பார்க்கலாம். ஏய், நில்லு.
ஒரு நிமிஷம். நான் பொண்ணுங்க மேலலாம் கை வைக்க மாட்டேன், ஆனா கீழே தள்ளி விட்டுருவேன். ஏய், அவசரமா எங்கம்மா ஓடுற? ஏஞ்சல் பிரியா, உட்காரு. டோன்ட் டச் மீ. நான் தான் சொன்னல, நான் கெனடியன் சிட்டிசன். நீங்க இப்படி என்ன இங்க புடிச்சு வைக்கலாம் முடியாது. கிரிமினல் எந்த நாட்டோட சிட்டிசனா இருந்தா என்ன, நாங்க விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கொலை கோத்திரம் எல்லாம் பாக்குறது இல்ல, புரியுதா? ஸ்வேதாங்கிற ஏஞ்சல் பிரியா மேடம், இப்ப சொல்லு, நீ எதுக்காக கொன்ன திக்விஜய? நான் ஏன் திக்விஜய கொல்ல போறேன்? அவன் 1 வருஷமா என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். எங்களை தவிர இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி எங்க வீட்லயும் தெரியாது, ஆபீஸ்லயும் யாருக்கும் தெரியாது. திக்விஜய் என்னை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். எனக்கே இந்த கல்யாண கான்செப்ட்ல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் நான் ஏன் கொல்ல போறேன்? இதோ பாருங்க, நான் ஆசைப்பட்டது ஒண்ணுதான். அவன் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி. அதனால சோஷியல் மீடியால நான் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ண, ஏஞ்சல் பிரியா பேர்ல, எந்த சந்தேகமும் இல்லாம சாட் பண்றதுக்காக. யாரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுல்ல. இந்த ரகசியம் எனக்கும் திக்விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு கவலை தான், ஒருவேளை இது நாளைக்கு யாருக்கா தெரிய வந்துருச்சுன்னா கூட என் பேர் வரக்கூடாதுல்ல, யாரும் என்ன டவுட் பண்ணக்கூடாதுல்ல. அது மட்டும் தான் நான் ஆசைப்பட்டேன். அதை விட அதிகமா எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணல. திக்விஜயனோட லேப்டாப்ல இருந்து அந்த ஏஞ்சல் பிரியான்ற பேரை யார் மிஸ்யூஸ் பண்ணா, அவங்க பிளாஸ்ட் ஆபரேட்டருக்கு பணம் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க நான் சொன்ன ஸ்டோரியை பிலீவ் பண்ணா ஓகே, இல்லனா ஆதாரத்தை காட்டுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா ஏசிபி பிரத்யுமன்? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல? நான் கல்யாணம் பண்ணிக்கிறவரோட அஃபேர்ல இருந்திருக்கு, ஆனா நல்லா ரெடியாகி எங்க கல்யாணத்துக்கும் வந்திருக்கு. பெரியவங்க சொல்றது சரிதான், ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவா. சார், சொல்லு பங்கஜ். சார் இந்த மொபைல்ல இருக்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க சார். இங்க பாருங்க. காஜலா? அப்படின்னா காஜல் தான் அந்த ஆபரேட்டருக்கு பிளாக் கெமிக்கலை கொடுத்தாளா? அப்படின்னா காஜல் தான் திக்விஜய கொன்னு இருக்கா? அப்போ காஜல கொன்னது யாரு? எதுக்காக? போதும், நிறுத்துங்க அண்ணி. எதுவும் பேசாதீங்க. இங்க எல்லாருக்கும் நீங்க பண்ணது தெரிஞ்சு போச்சு. அந்த கடவுள் இருக்கிறார், நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்களே அனுபவிப்பீங்க. அந்த காஜல் எங்க மருமகனை கொன்னு இருக்கிறா, அதான் வீடியோல தெளிவா தெரியுதே. காஜல் தான் அந்த கருப்பு பவுடரை அந்த ஆபரேட்டர் கிட்ட கொடுத்திருக்கா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏன் இப்படி பண்ணீங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் காஜல் யாரையும் கொலை பண்ண மாட்டா சார். என் புருஷன் எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணும் தனியாயிட்டோம் சார். நாங்க என்ன நிலைமையில இருக்கோம் நீங்க யாரும் திரும்பி பார்க்கல சார். 2 வருஷம் முன்னாடி நான் என் பொண்ணு காஜலுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணேன். ஆனா பையன் வரதட்சணையா SUV கார் கேட்டான். ஆனா நான் சின்ன காரா ரெடி பண்ணேன். அந்த ஒரே காரணத்துக்காக பையன் மண்டபத்தை விட்டே போயிட்டான். அப்புறம் என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. ஆனா எங்க அண்ணன் சும்மா நின்னு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் பாக்கெட்ல இருந்து ₹1 எடுத்து தரல சார். என்னென்ன இன்னைக்கு அவன் பொண்ணு டிம்பியோட கல்யாணத்துல ஏகப்பட்ட பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணான். இதை என் பொண்ணு காஜலால பொறுத்துக்க முடியல. அதனால அவ என்கிட்ட, அம்மா இன்னைக்கு இந்த கல்யாணத்துல இவங்க எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுவேன்னு. காஜலுக்கு எப்படி விஜயோட லேப்டாப் கிடைச்சது? அவ எப்படி அது மூலமா பிளாஸ்ட் ஆபரேட்டருக்கு கேமிங் டோக்கனை கொடுத்தா? சார் நான் சொல்றேன், திக்விஜயும் அவங்க ஃபேமிலியும் 2 வாரமா இந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்க. நான் நடுநடுல இவங்களை வந்து பார்த்துட்டு போவேன். அதே மாதிரி 2 நாள் முன்னாடியும் வந்திருந்தேன். அப்ப காஜலும் என் கூட வந்திருந்தா. நான் வெட்டிங் இன்விடேஷன் எடிட் பண்றதுக்காக திக்விஜய் லேப்டாப்பை வாங்கி காஜல் கிட்ட கொடுத்தேன். திக், உங்க லேப்டாப் கொடுங்க, காஜல் நம்ம வெட்டிங் இன்விடேஷனும் எடிட் பண்ணி கொடுப்பா. ஸோ அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனா இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ ஒண்ணு பண்ணு, அது வரைக்கும் மாப்பிள்ள சார ஷாப்பிங் கூட்டு போயிட்டு வா. சரி காஜல், லேப்டாப் உள்ள இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே.
பாய். காஜல் என்கிட்ட சொல்லியிருந்தா சார், ஏஞ்சல் பிரியா அப்படிங்கிற ஐடி ஏற்கனவே ஓப்பன்ல இருந்துச்சா சார். அதுல திக் விஜய் சாட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவ மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு காஜல் அதுல இருந்து டோக்கன் அனுப்பிச்சிருக்கா. ஆனா என் பொண்ணை கொன்னது யாரு சார்? என் பொண்ணை போய் எதுக்கு சார் கொல்லணும்? சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். என்ன சார் இத பாருங்க சார். குட் ஜாப் பங்கஜ். மீன் தானா வழியில சிக்கிடுச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷ செய்தி. நீங்க எல்லாம் இப்ப வீட்டுக்கு போலாம். ஏன்னா குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. சீக்கிரமாவே உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். சிஐடிஸ் பார்க்கறதுக்குள்ள நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணாகணும். இந்த வீடியோ லாபியில் எப்படி ஓடுது? இது யார் போட்டிருப்பா? என்ன ஆனாலும் சரி, இதை நான் டெலீட் பண்ணி ஆகணும். இதை ஏன் டெலீட் பண்ண முடியல? ஒண்ணு பண்ணலாம், இதுல விஷத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். பிரமாதம் டிம்பி, பிரமாதம். அப்போ நீதான் இந்த விஷத்தை திக்விஜய் அப்புறம் காஜலோட செருப்புல தடவி அவங்கள கொன்னு இருக்கு. இன்டர்நெட் ஹிஸ்டரியில இருந்து அந்த கெமிக்கலோட லீடு கிடைச்சிருச்சு. அதான் நீ காஜலியும் திக்விஜயம் கொல்றதுக்காக வாங்கினே. காலேஜ் படிக்கும் போது விஜய் டிம்பியோட சீனியர். ஆனா ஒரு நாள் இவ ப்ரப்போஸ் பண்ண போனான். அப்போன்னு பார்த்து விஜய் இவளை கிண்டல் பண்ணி அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டான். என்னம்மா டிம்பி, சரிதானே? நீயா சொல்ல போறியா இல்ல? ஆமா, நான் தான் திக்விஜய் கொன்னு. அவன் மனசுக்குள்ள பெரிய கேஸ்னோவா நினைப்பு. நான் உண்மையாவே அவனை லவ் பண்ணேன். ஆனா அவன் மொத்த காலேஜ் முன்னாடியே என்ன அவமானப்படுத்தினான். திக்விஜய், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கா. என்னது? இந்த மாதிரி பொண்ணுங்களை என்னோட செருப்பு கூட கேர்ள் ஃப்ரெண்டா ஏத்துக்காது. இங்க பாரு, நான் திக் விஜய். நான் சும்மா கைய காமிச்சாலே 10 பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்க. ஏண்டி, அப்படி உங்ககிட்ட என்ன இருக்கு? உன்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் பையனை தேடிக்கோ, அவங்க கூட ஊரை சுத்து, கிளம்பு. அவன் நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அது வைரல் ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளில போல காலேஜ் போறதும் நிறுத்திட்டேன். தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்கும் முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நான் ஏன் சாகணும்? சாக வேண்டியது அவன் தானே. அப்புறம் தான் நான் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் நிறைய எஃபர்ட் போட்டேன். நானே என்ன க்ரூம் பண்ணிக்கிட்டேன். அவனால கூட என்ன கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் சோஷியல் மீடியால அவனே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அப்பதான் அவனை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணேன். 10 வருஷம் நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கையால அவனை கொல்றதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். இந்த திக்விஜயை எப்படி கொல்றது, என்ன விஷம் வச்சு கொல்றதுன்னு நான் எல்லா ரிசர்ச்சும் இன்டர்நெட்ல தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் விஷமும் வாங்கிட்டேன். ஆனா அப்புறம் ஒரு நாள் நான் காஜலும் ஸ்வீட்டியத்தையும் பேசிட்டு இருந்தது கேட்டேன்.
அவங்க என் அப்பாவை பழிவாங்க நினைச்சாங்க. அத நான் எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். அவங்க மேல எப்படியாவது பழி வரணும்னு நினைச்சேன். காஜல் அமித் கிட்ட பிளாக் பவுடர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் அங்க போய் அந்த பவுடரையும் புளூட்டானிக் கெமிக்கலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் திக் விஜய்க்கு அளவா பாய்சன் கொடுத்தேன். அப்புறம் கெமிக்கல் பவுடர் வர வரைக்கும் சர்வைவ் பண்ண வச்சேன். பிளாஸ்ட் ஆபரேட்டர் அமித்தை ஏன் கொலை பண்ண? அத நான் சொல்றேன். அமித் இவ பட்டாசுல அந்த பவுடர் ஆட் பண்றத பார்த்துட்டான். அவன் வாயை திறந்தா இவளுக்கு ஆபத்துன்னு இவ சாவடிச்சிட்டா. அப்ப உனக்கு என்ன பாவம் பண்ணா? உங்க யாருக்கும் என் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். காஜல் அமித்துக்கு கேமிங் பாயிண்ட்ஸ் கொடுத்தா. அவ பிளாக் பவுடரை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக அதை கொடுத்தா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க அந்த காஜலை மட்டும்தான் சந்தேகப்படுவீங்க. அதனால ஏன் சாண்டல் மூலியமா அவளை கொல்லன்னு ஐடியா பண்ண. அப்பதான் நீங்க எல்லாரும் திக் விஜய் கூட என்னையும் கொல்ல நினைக்கிறான்னு நம்புவீங்க. நான் உங்க முன்னாடி எல்லாம் அப்பாவியா நடிச்சேன். அந்த காஜல் இறந்து போயிட்டா உங்களால அவளை விசாரிக்கவும் முடியாதுல்ல. காஜல் ரொம்ப நாளா என் சாண்டல்ஸை பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அவளோட அந்த பழக்கம் தான் அதுதான் அவளோட மரணத்துக்கே காரணமாயிருச்சு. தீம்தி, உனக்கு திக்விஜய் என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் அது தப்புதான், ரொம்ப பெரிய தப்புதான். அவ உன்னை அவமானப்படுத்தினான்றதுக்காக அதுக்கு நீ பழிவாங்க நீ 3 பேரோட உயிரை எடுத்திருக்க. ஏன் இதனால உனக்கு என்ன லாபம்? குற்றத்துக்கு பதில் குற்றங்கிறது முறை இல்ல. நீ செஞ்சதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகும்.